உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நாளைக்கு 8:30 மணிக்கு மேல ராகு காலம் ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். பரிகாரம் பண்ண போறோம்ல, அத நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ? பெத்தவனா இந்த கல்யாணம் வேணான்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போதாததுக்கு இவங்க 2 பேர் ஜாதகம் வேற ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிட்டு போறாரு. இது எதுவுமே காதுல வாங்காம குடும்பமே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் நாளைக்கு கோயிலுக்கு வர போறது இல்ல. பொருத்தம் இல்லாத ஜாதகம் கோயில் போனா மட்டும் பொருந்திருமா? நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, நான் வரமாட்டேன். நீ வரலன்னா விடு, நாங்க போயிட்டு வரோம். போங்க போங்க, நல்லா போயிட்டு வாங்க. யார் உங்களை வேண்டான்னு சொன்னது? நான் இப்ப கத்துறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்ப தெரியும். நீ மாமா கிட்ட நாளைக்கு கோயிலுக்கு வரமாட்டேன் தானே சொன்ன? ஆமா. நீ வந்து இந்த தம்பி அந்த பரிகார பூஜையை எப்படி நிறுத்துறன்னு பாரு. பரிகார பூஜையை நிறுத்த போறியா? பரிகார பூஜை பண்ணலன்னா தோஷம் கழியாது. தோஷம் கழியலன்னா அந்த ஜோசியர் சொன்னது உண்மையாயிடும். அவ்வளவுதான்க்கா. டேய், பயங்கரமா யோசிக்கிறியேடா. ஆனா பூஜை விஷயமாச்சே, ஏதாவது தெய்வ குத்தமாயிருச்சுன்னா? என்னக்கா சாமி என் கண்ணை குத்திடும் பயப்படுறியா? உனக்காக உயிரே கொடுப்பாங்க இந்த தம்பி. சரிடா, உன்னை நம்பிதான் நான் நாளைக்கு வரேன். எல்லாம் நமக்கு சாதகமா ஆகிற மாதிரி பாத்துக்கோ. நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.